உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன நாள்னு பிப்ரவரி 14 அதாவது பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் இருக்குது, அதான் பிளாக் டே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிளாக் டே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போடுவீங்க புல்வாமா அட்டாக். ஸோ அந்த ஒரு அட்டாக்கில் அப்படி என்னென்னலாம் நடந்திருக்கு, நம்மளுடைய இந்திய ஆர்மியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் உயிர் அவங்களோட தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிப்ரவரி 14 இன்றைக்கி பார்த்தா 2 விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவ்வளோவா பேச மாட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தா லவர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை மட்டும் கொண்டாடினால மட்டும் போதாது. ஸோ நம்ம இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்னு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆர்மி ஃபோர்ஸில் இருக்கிற 42 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க இந்த புல்வாமா அட்டாக்கில். ஸோ எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க? ஸோ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி என்ன தான் நடந்திருக்கு? ஸோ உண்மையாக பாகிஸ்தான் தான் இதை பண்ணாங்களா, இல்லை நமக்குள்ளேயே ஒரு ஆள் செட் பண்ணி வச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஸோ அப்படி தான் நடந்திருக்கு. நான் அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையை நம்மளை கொடுத்துக்கிட்டாக எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவே அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீடியோலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு, ஸோ உண்மையாகவே இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அட்டாக்கை ஏற்படுத்தி 42 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்கான். ஸோ அவன் யார், இவனை யார் யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க, ஸோ யாரால வந்திருப்பான், எதனால் இந்தியாவை அழிச்சிருப்பான், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிப்ரவரி 14 2019 நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் புல்வாமா அட்டாக். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறது வந்து 35 பேர், ஆனால் அன்அஃபீஷியலாக சொல்லிக்கிறது வந்து 42 பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி இருந்திருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நமக்கான எதிரி பாகிஸ்தான் தான் ஒரு வேளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ, வெடிகுண்டு போட்டாங்களோன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சு இந்த காரியங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணது யாருன்னா 22 வயசு பையன் தான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஒரு டெரரிஸ்ட் இவன் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, ஸோ இவன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரை சேர்ந்தவன். காஷ்மீர் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பான். நான் இந்தியாவை அழிக்க போகிறேன், ஸோ இந்தியா நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். எங்களுடைய காஷ்மீர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் படிக்கல, ஸோ 10வது வரைக்கும் படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நான் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கான். இவன் எப்படி ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்க முடியும், அவனுடைய உடல்லாம் எப்படி என்ன ஆடிச்சு, ஸோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்படி இவன் பண்ணியிருப்பான்னு நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தா இந்தியாவில் இருக்கிற ரொம்பவும் மோசமான பிளேஸ்னால் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு பிளேஸில் இருக்கிற பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் தான் புல்வாமா. நமக்கு எப்படி வீக்கெண்டானா வெளியே போய் சுற்றிட்டு வராங்களோ, அங்கே இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 2500 பேர் இருந்திருக்காங்க அங்கே. ஸோ அங்கே எப்படா விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இது பிளேஸுக்கு போனோம். எல்லாம் ஆர்மி ஃபோர்ஸஸ் தான். ஸோ ஆர்மி ஃபோர்ஸஸில் வேலை செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரியாவுக்கு போனோம். ஸோ நினச்சே போக ஆரம்பித்தாங்க. ஸோ 2500 பேரை பார்த்தீங்கன்னா 78 பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா போகிறாங்க, ஒன்றா போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி வெடிகால 3 மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டே கடக்கிறாங்க, அதுதான் புல்வாமா. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை கடக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திருக்கு. இந்த சிங்கிள் டெரரிஸ்டோட நேம் தான் அஹ்மத். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி காரில் போயிருக்கான். கிட்டத்தட்ட அந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா 350 கேஜி பார்த்தீங்கன்னா பாம்ஸ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு இருக்குதா பேசப்பட்டு வருது. ஸோ அந்த காருக்குள்ளே எவ்வளோ கணக்கான 350 கேஜினா பார்த்துங்க, அப்போனா எவ்வளோ வந்துருக்கும். ஸோ ரொம்பவும் அதாவது டேஞ்சரஸான ஒரு பாம்ஸ்லாம் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் நடந்தது. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய்கிட்டே இருந்துருக்கு. ஸோ இந்த ஒரு புல்வாமா அந்த ஒரு பிளேஸில் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அஹ்மத் இவன் என்ன பண்ணனா, இந்த பஸ்ஸு 78 பஸ்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு பஸ்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக எதுக்கும் வர ஆரம்பிச்சிட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மோதுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பஸ்ஸு வந்து மோதின ஒன்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்தது. ஸோ அங்கே நடந்ததை ஒன்றே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாங்க.
சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் வெடிமருந்து இருந்தாலும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்ட வர மக்களும் பார்த்தீங்கன்னா சாகுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. 42 பேரும் இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேரளாவில் 2 பேர், கர்நாடகாவில் ஒரு ஆள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரே கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 முகம் மட்டும் யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. பாம் பிளாஸ்ட் நடந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிச்சு. அதுக்கப்புறம் நான் சைடில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்த ஆர்மி ஃபோர்ஸ், பாகிஸ்தானோட ஆர்மி போஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காப்பாற்றின மக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்று இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உயிர் போயிடுச்சாங்களோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க. ரொம்ப காயப்பட்டவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் வந்த அஹ்மத் அவனும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு அவனோட உடல் கூட கிடைக்கலையா. ஸோ இந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அவனே செத்துருக்கான். அதுக்கப்புறம் நான் அந்த பாகிஸ்தானோட ஆர்மி போஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சுட்டு கொண்டதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய கோடை, அதாவது பார்த்தீங்கன்னா வீரன்னா எப்படி இருக்கணும், நெஞ்சுக்கு நீதியாக மோதணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ந்து வச்சுருக்கானுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நம்மளுடைய பிரதமராக இருந்த 2019 வருஷத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் அரசியலில் கொண்டு வர மாட்டேன், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மி, இந்தியன் ஆர்மி கிட்ட போஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தரமான ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் நம்மளுடைய பிரதமர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இதை நானும் அரசியலுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன், ஸோ உங்களோட இதுவில் முடிஞ்சிடணும், இந்த பிரச்சனை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. இந்த 22 வயசு பையனுக்கு இந்த பிளான்லாம் யார் போட்டு தந்திருப்பாங்க? பாகிஸ்தானை டேரெக்டாக எப்படி பாகிஸ்தானை வந்து இவங்ககிட்ட பேசியிருக்க முடியும்? அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் சேர்ந்துருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா இவனான குரூப்பு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ் முகமது குரூப். ஸோ இந்த ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கேன். இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கேன். இந்த ஒரு குரூப்பில் சேர்த்து அவ்வளோ கஷ்டம் வருது. ஸோ அந்த மாதிரி அப்பயும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்த குரூப்போட தலைவர் பார்த்தீங்கன்னா முகமது அசார். இவன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற மிகப்பெரிய தீவிரவாதி. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வாழ தான் விட்டு இருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை கண்ட்ரோலே எடுக்க முடியல. முகமது அசார் இவன் தான் பிக்கஸ்ட்டு கில்லர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் சேர்ந்த அஹ்மத்தை பார்த்தீங்கன்னா பிரைன் வாஷ் பண்ணிச்சுன்னு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கான். இதனால் என்ன நடந்ததுன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தான் கூட. ஸோ அதனால் மிகப்பெரிய டச்சில் இருந்து பாகிஸ்தான் கூட டச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா விலகி வந்துட்டாங்க நம்மளுடைய இந்தியா. அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இந்தியா பாகிஸ்தானுக்கு போகவும் கூடாது, வரவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சும் நம்மளுடைய இந்தியா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதாவது பார்த்தா இன்டெலிஜென்ட் ஏஜென்சி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை சரியாக கவனிக்கல. அவன் ஒரு அஹ்மத் அவன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டோம் இதுக்கான சரியான அவேர்னஸ் எடுக்கலன்னு தான் சொல்லுவோம் இந்தியா ஏஜென்சி. இதனால் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு என்ன தான் ஆச்சு? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு, மும்பையில் டெரரிஸ்டம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தோம். நம்மளுடைய இந்தியா ஆர்மியாக ஃபோர்ஸ் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி விட்டாங்க. கிட்டத்தட்ட 42 உயிரை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா இதை சும்மா தான் ஃபேக்காக தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டோமேனு அவங்களும் நம்மளுடைய இந்தியன் ஃபோர்ஸ் ஆர்மியை கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, ரொம்பவும் வருத்தப்படுவாங்க. ஏன்னா 42 உயிர் போயிருக்கு, நமக்காக தியாகம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிட்டு சந்து டெக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்தியா நம்மளுடைய எமோஷனாக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்திய நாட்டில் இருந்துன்னு லவர்ஸ் டேவை மட்டும் கொண்டாடத்தை விட்டுட்டு ஸோ இந்த பிளாக் டேயில் அப்படி என்ன தான் நடந்திருக்கு, நமக்காக உயிரை தியாகம் பண்ணதுக்காக ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாச்சு அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அவங்க போய் சொர்க்கத்திலேயாச்சும் நிம்மதியாக ஆகிட்டு நமக்காக கஷ்டப்பட்டது போதும். ஸோ அவங்களுக்காக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம், அதுவே நமக்கு பெருமையாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான். ஸோ இது நம்மளுடைய எமோஷன் நான் சொல்லிட்டேன் முன்னாடி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுன்னு அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.